பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீண்ட ஆயுள். அன் அபி சௌவானி அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரில் அஸ்லமியு ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருன் நாசி மன் துவால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. அன் அபி சௌவானி அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரில் அஸ்லமியு ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருன் நாசி மன் துவால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. ஹல்ரத் அபு சௌஃப்வான் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரில் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்களில் சிறந்தவர் எவரின் ஆயுள் நீளமானதாகவும் செயல் அழகானதாகவும் இருக்கின்றதோ அவரே ஆவார் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். திருமீதியில் பதிவான ஹதீஸ். ஹல்ரத் அபு சௌஃபான் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரில் அஸ்லமியு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்களில் சிறந்தவர் எவரின் ஆயுள் நீளமானதாகவும் செயல் அழகானதாகவும் இருக்கிறதோ. ஒரு மனிதனில் அவருடைய ஆயுள் நீளமானதாகவும் செயல்கள் அழகானதாகவும் இருக்கின்றதோ அவரே ஆவார் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அப்போ அதிகமான வயதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அமல்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காலமும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் ஓய்வு நேரங்களில் அதிகமான அமல்களில் ஈடுபடணும். ஒரு மனிதனுக்கு ஆயுள் நீளமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நியாமத்துக்கள்லையும் மாபெரும் நியாமத். அப்போ அந்த ஆயுளை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் நம்முடைய செயல்களை அழகாக்கும் பொழுது அவரே சிறந்தவர் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் ஒமுருஹு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆயுள், ஹசுன அப்படின்னா அழகானது, துவால அப்படிங்கிறது நீளமானது, இதுதான் ஹைருன்னா சிறந்தது, அன்னாசி அப்படின்னா மனிதர்கள், அமலுஹு அப்படின்னா அவருடைய அமல்.